வணக்கம். ஒருத்தருக்கு கடன் தொல்லை ரொம்ப அதிகமாயிடுச்சுங்க. நிம்மதியே இல்லை, எங்கே போனாலும் நிம்மதியே இல்லைங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிச்சிட்டார். எங்கேயே போய் யார்கிட்ட கேட்குறாரு, நிம்மதி இல்லைங்க வாழ்க்கையில், நிம்மதியாக வர்றதுக்கு என்ன வழிங்கன்னு கேட்குறாரு. ஒன்றுமே கிடைக்கல. ஒருத்தர் சொன்னார், கோயிலுக்கு பாப்பா, கடவுளை போய் வேண்டு, கண்டிப்பாக உனக்கு நிம்மதி கிடைக்கும்னாரு. சரி, மனுஷன் சொல்லிட்டாரு, இன்னைக்கு கண்டிப்பாக கோயிலுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிருக்காரு. கோயிலுக்கு போய் சுற்றி வர்றாரு. நிறைய பேர் சாமி கும்பிட்றாங்க, பக்தியாக, இவரும் பக்தியாக கும்பிட்டு வந்து கடைசியாக உட்காடுறாரு. மண்டபத்தில், கோயில் மண்டபத்தில் உட்காந்த உடனே ஒருத்தர் நிம்மதியாக படுத்து தூங்குறாரு. அவரை பார்த்து எழுப்புறாரு. ஏதாவது கையில் ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு எழுப்புறாரு. ஏஞ்சி அழகாக உட்காந்தாராம். ஏன்பா எப்படி இருக்குன்னு கேட்டாராம். என்ன நம்மளை பார்த்து எப்படி இருக்குன்னு கேட்குறாருன்னு சொல்லிட்டு, ஏங்க நீங்கள் மட்டும் எப்படிங்க இவ்வளோ நிம்மதியாக தூங்குறீங்க அப்படின்னு கேட்டாராம். அவரு உத்து பார்த்தாரு. இவரை தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு சாமியார் மாரி படுத்துக்காரு. இவருக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ, நம்ம ஏதாவது தெரியாமல் கேட்டோமோ அப்படின்னு. என்னப்பா கேட்டா என்னறான், வாழ்க்கையில் நிம்மதி இல்லைங்க, நீங்கள் மட்டும் எப்படி நிம்மதியாக தூங்குறீங்க அப்படின்னாராம். அப்போதான் சொன்னாராம், நீ முதல்ல வாங்கின கடத்தெல்லாம் கொடு, அப்போ உனக்கு தானே நிம்மதி வருன்னாராம். ஐயோ, நம்ம கடன் வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு இவருக்கு எப்படி தெரியும்? என்ன ஒருவேளை இவர் ஏதாவது நம்ம கடவுள் சோதிக்கிறாரா? சரி, நான் கடன் வாங்கியிருக்குன்னு உனக்கு எப்படிங்க தெரியினாரு? ஏய், உனக்கு நான் கடன் கொடுத்துட்டு வசூல் வைக்க முடியாமல் ஆண்டியா போய் பத்து கிடக்கிறது நான் தான்டா அப்படின்னாராம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதாங்க, தேவைக்கு அதிகமான கடத்தை வாங்கிட்டு, ஆடம்பர வாழ்க்கைக்காக அளவுக்கு அதிகமாக கடத்தை வாங்கிட்டு, நிம்மதி இல்லை, மூளைக்கு மூளை எனக்கு கடன்காரன் தொல்லைன்னு சொல்லிட்டு அலையிறது. தேவைக்கேற்ப செலவு பண்ணணும், சிக்கனமாக செலவு பண்ணணும். நம்மளால நம்ம தகுதிக்கு என்ன முடியுமோ அதை அறிஞ்சு கடன் வாங்கணும், நிம்மதியாக வாழ்க்கை வாழணும். நன்றி.